இந்தியன் ஆர்மியோட பேராஎஸ்எஃப் யூனிட்ஸ் உலகத்தோட மிக சிறந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுடைய பேராஎஸ்எஃப் ஆப்ரேட்டிவ்ஸ் எதிரி நாட்டுக்குள்ளேயே போய் எதிரிகளுடைய கதையை முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி உலகத்தோட சேஃபஸ்டான இடத்துல பதுங்கி இருக்கிறதா நினைச்சு நிம்மதியா இருந்த பல பயங்கரவாதிகளை அவங்க சேஃப்னு நினைச்ச அந்த இடத்துக்கே போய் வேட்டையாடி குவிச்சிருக்காங்க. எலும்பு உரைகிற அளவுக்கு குளிரான மலைகள்ல ஆரம்பிச்சு தாங்க முடியாத வெப்பம் உள்ள பாலைவனங்கள், அடர்ந்த காடுகள்னு இவங்க ஆப்ரேட் செய்யாத டெரெயினே கிடையாது. இவ்வளவு திறமை வாய்ந்த இந்தியாவுடைய பேராஎஸ்எஃப் யூனிட்ஸ்ல ஒரு முக்கியமான யூனிட் தான் 3 பேராஎஸ்எஃப். இந்தியன் ஆர்மியோட 3 பேராஎஸ்எஃப் உடைய வரலாறு ரொம்பவே நீளமானது. மார்ச் 1813 ஹைதராபாத்ல 1st பெட்டாலியன் ரசல்ஸ் பிரிகேட் அப்படிங்கிற பேர்ல இந்த யூனிட்டை ஃபார்ம் பண்ணாங்க. 3 பேராஎஸ்எஃப் நம்ம இப்பவும் ரசல்ஸ் வைப்பர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் இதுதான். நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் 15, 1952 இந்த பெட்டாலியனை பேராஷூட் ரெஜிமெண்ட்டுக்குள்ள கொண்டு வராங்க. அப்போதான் இதுக்கு 3rd பெட்டாலியன் த பேராஷூட் ரெஜிமெண்ட் அப்படின்னு பேர் மாற்றினாங்க. இதுக்கப்புறம் 2002 3 பேரா பெட்டாலியனை ஸ்பெஷல் ஃபோர்ஸஸாக மாற்ற முடிவு பண்ணினாங்க. ஏப்ரல் 2004 ஃபார்முலா இது 3 பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு மாறிச்சு. இவ்வளவு நீண்ட வரலாறு உள்ள 3 பேராஎஸ்எஃப்ல பல வீரர்கள் சர்வ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பல விதமான நிக்நேம்ஸ் இருக்கு. அதில் ஒரு பெக்யூலரான நிக்நேம் தான் புல்லட் கேச்சர். 3 பேராஎஸ்எஃப் சேர்ந்த புல்லட் கேச்சருடைய உண்மையான பெயர் மேஜர் ஜெனரல் சுனில் சரண். இவருக்கு ஏன் இந்த யூனிக்கான நிக்நேம் வந்துச்சு, இவர் நம்ம நாட்டை பாதுகாக்க என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேஜர் ஜெனரல் சுனில் சரண் அவர்களுக்கு புல்லட் கேச்சர் அப்படிங்கிற இந்த நிக்நேம் வரதுக்கு பின்னாடி ஒரு இம்ப்ரெசிவான ஸ்டோரி இருக்கு. ஒரே ஒரு குண்டடிப்பட்டாலே பலருடைய கரியர் அண்ட் லைஃப் முடிஞ்சிடும். ஆனால் சுனில் சரண் அவர்கள் மேலே ஒரு தடவை இல்லை பல தடவை புல்லட்ஸ் பாஞ்சிருக்கு. பல தடவை புல்லட்ஸ் பாஞ்ச நிலமையில கூட மேஜர் ஜெனரல் சுனில் சரண் காம்பேட்ல பங்கெடுத்துக்கிறத நிறுத்தலை. ஒவ்வொரு தடவையும் காயத்திலிருந்து குணமடைஞ்ச அடுத்த நாள் அவர் காம்பேட்ல கலந்துக்கிட்டு எதிரிகளை வேட்டையாடி இருக்காரு. அவருடைய வீரத்துக்கும் அவருடைய நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடுக்கும் மரியாதை கொடுக்குற விதமா அவருக்கு இந்த நிக்நேம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய கெரியர்ல பல ஆபத்தான மிஷன்ஸை தலைமை தாங்கி வழி நடத்தி இருக்கிற மேஜர் ஜெனரல் சுனில் சரண் அவர்கள் 2 தடவை சீரியஸா காயமடைஞ்சிருக்காரு. ஒரு தடவை மேஜர் ஜெனரல் சுனில் சரணும் அவருடைய டீமும் எதிரிகளால் ஆம்புஷ் செய்யப்பட்டாங்க. அப்போ அங்கே நடந்த காம்பேட்ல எதிரிகளால் ஃபயர் செய்யப்பட்ட ஒரு புல்லட் மேஜர் ஜெனரல் சுனில் சரண் அவர்களுடைய கன்னத்தில் என்டர் ஆகி கழுத்து வழியா எக்ஸிட் ஆச்சு. இவ்வளவு மோசமான காயமடைஞ்ச நிலைமையிலையும் மேஜர் ஜெனரல் சுனில் சரண் அந்த காம்பேட்ல இருந்து பின்வாங்காம அந்த காம்பேட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரு. அந்த மோதலப்போ ஏற்பட்ட காயத்துடைய தழும்ப நாம இப்போ கூட மேஜர் ஜெனரல் சுனில் சரண் அவர்களுடைய முகத்துல பார்க்க முடியும். மேஜர் ஜெனரல் சுனில் சரண் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னொரு பெரிய இன்ஜுரி ரொம்பவே ஆபத்தானது. 1996 நடந்த ஒரு காம்பேட்ல மேஜர் ஜெனரல் சுனில் சரணுடைய செஸ்ட்ல ஒரு புல்லட் பாஞ்சுது. அந்த புல்லட் வெறும் சில மில்லிமீட்டர் கேப்ல சுனில் சரண் அவர்களுடைய ஹார்ட்டை மிஸ் பண்ணுச்சு. உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு மோசமான இந்த காயத்துல இருந்து மீண்டதும் மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்ணாரு சுனில் சரண். டியூட்டியில ஜாயின் பண்ணதோட மட்டும் இல்லாம எதுவும் நடக்காத மாதிரி மறுபடியும் அடுத்தடுத்து ஆபத்தான பல காம்பேட் மிஷன்ஸ்ல தொடர்ந்து கலந்துக்க ஆரம்பிச்சாரு. மேஜர் ஜெனரல் சுனில் சரண் அவர்களுக்கு காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷன்ஸ்ல மட்டும் இல்லை. 1999 நடந்த கார்கில் போர்ல பங்கெடுத்துக்கிட்டு இருக்காரு மேஜர் ஜெனரல் சுனில் சரண். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நடத்தின ஆபரேஷன் பராக்ரம்லையும் கலந்துகிட்டு இருக்காரு சுனில் சரண். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 19,000 அடி உயரத்தில் உள்ள சியாச்சினோட தர்ஷக் போஸ்ட்ல இவர் சர்வ் பண்ணியிருக்காரு. இவர் இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருந்தாலும் இவரை பத்தி வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது 2008 தான். பல வருஷம் அவருடைய யூனிட்ல சர்வ் பண்ண மேஜர் ஜெனரல் சுனில் சரண் இந்தியாவுடைய எலிட் கவுண்டர் டெரர் யூனிட்டான NSGக்கு டெபியூட் ஆனாரு. இந்த டைம்ல சுனில் சரண் அவர்களுடைய ரேங்க் கர்னல். NSGயோட ஸ்பெஷல் ரெஸ்பான்ஸ் யூனிட்டான 51 ஸ்பெஷல் ஆக்ஷன் குரூப்போட கமாண்டரா நியமிக்கப்பட்டாரு கர்னல் சுனில் சரண். இந்த எலிட் யூனிட்டோட பிரெயினே இவர் தான். ட்ரைனிங்ல ஆரம்பிச்சு மிஷன் ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் இந்த யூனிட்டுடைய எல்லா முடிவுகளையும் இவர் தான் எடுப்பாரு. இந்த நிலைமையில தான் 2008 மும்பை நகரம் பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்ளாச்சு. இந்த தாக்குதலை முறியடிக்க NSG ஆபரேஷன் பிளாக் டோர்னேடோவை லான்ச் பண்ணினாங்க. தாக்குதலுக்குள்ளான பல இடங்கள்ல முக்கியமான இடம் தாஜ்மஹால் ஹோட்டல். இங்க நடந்த ஆபரேஷனை டைரக்டா ஹேண்டில் பண்ணது கர்னல் சரண் தான். தாஜ் ஹோட்டல் நடந்த ஹாஸ்டேஜ் ரெஸ்கியூ, கவுண்டர் அஃபென்ஸ்னு எல்லாத்துலையும் கர்னல் சரண் அவர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. ஒரு கமாண்டரா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஆர்டர்ஸ் மட்டும் கொடுக்காம ஒரு சோல்ஜரா கமாண்டோஸ் கூட ஷோல்டர் டு ஷோல்டர் நின்னாரு சரண். கர்னல் சரண் அவர்களுடைய இந்த செயலால அவருடைய கமாண்டோஸுடைய மொரால் மிக பெரிய அளவுல பூஸ்ட் ஆச்சு. இந்த மொரால் பூஸ்ட் ஆபரேஷனுடைய சக்சஸுக்கு மிக முக்கிய காரணமா அமைஞ்சது. மும்பை தாக்குதலை பத்தி பேசும்போது தவிர்க்க முடியாத ஒரு நபர்னா அது மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் தான். மேஜர் சந்தீப்புடைய பாஸா இருந்தது சுனில் சரண் அவர்கள் தான். டீம்மேட்ஸுங்கிறத தாண்டி இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு நல்ல பிரதர்ஹுட் இருந்துச்சு. தாஜ் ஆபரேஷன்ல சந்தீப் வீரமரணம் அடைஞ்ச செய்தி வந்தப்போ சுனில் சரண் ரொம்பவே எமோஷனல் ஆனாரு. ஆனா ஒரு கமாண்டரா இருந்த அவருடைய வழியை வெளியில காட்டிக்காம அந்த ஆபரேஷனை தொடர்ந்து லீட் பண்ணி எல்லா டெரரிஸ்டையும் அழிச்சாரு.
மேஜர் சந்தீப்புக்கும் மேஜர் ஜெனரல் சுனில் சரண் அவர்களுக்கும் நடுவில் இருந்த அந்த பிரதர்ஹுட் இப்பவும் கண்டினியூ ஆகுதுன்னு தான் சொல்லணும். மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் மறைஞ்சு இவ்வளவு வருஷம் ஆகியிருந்தாலும் மேஜர் சந்தீப் அவர்களுடைய பேரண்ட்ஸ் கூட மேஜர் ஜெனரல் சுனில் அவர்கள் இப்பவும் கான்டாக்டில் இருக்காரு. சுனில் சரண் அவர்கள் அவருடைய திறமையினாலையும் அவருடைய சீனியாரிட்டினாலையும் அடுத்தடுத்த ரேங்க்ஸுக்கு தொடர்ந்து உயர்ந்தாரு. இப்போ அவர் மேஜர் ஜெனரல் ரேங்க்ல இருக்காரு. இந்தியன் ஆர்மியோட 4th இன்ஃபேண்ட்ரி டிவிஷன், அதாவது லெஜெண்டரி யூனிட்டான ரெட் ஈகிள் டிவிஷனோட ஜிஓசியா சர்வ் பண்ணிட்டு இருக்காரு மேஜர் ஜெனரல் சுனில் சரண். அவருடைய இந்த நீளமான கெரியர்ல மேஜர் ஜெனரல் சுனில் சரண் பல மெடல்ஸை வாங்கி குவிச்சிருக்காரு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா இவர் சேனா மெடலை 2 தடவை வாங்கியிருக்காரு. ஒரு புல்லட் கேச்சராக அவருடைய கெரியரை ஆரம்பித்து இப்போ பல ஆயிரம் சோல்ஜர்ஸை வழி நடத்துகிற ஒரு ஜென்ரலாக இருக்காரு மேஜர் ஜெனரல் சுனில் சரண். இவருடைய யூனிஃபார்மில் இருக்கிற சேனா மெடல் பாரும் பலிதான் பேஜும் அவர் நாட்டுக்காக சிந்தின ரத்தத்துடைய அடையாளம். மேஜர் ஜெனரல் சுனில் சரண் மாதிரியான ஆஃபீஸர்ஸ் எப்போதுமே கேமராவுக்கு முன்னாடி வரமாட்டாங்க. அவங்கள பற்றின நியூஸ் எல்லாம் பெருசாக வெளியில் வராது. ஆனால் நாம் எல்லாரும் இப்போ நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் நம்ம நாடு சேஃபாக இருக்கிறதுக்கும் இவரை மாதிரி தன்னலம் இல்லாமல் உழைக்கிற லட்சக்கணக்கான வீரர்கள் தான் காரணம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.